கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியானதால் கல்லூரி வாயில் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளோடு விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். அவரிடம் கேட்கலாம். சுப்பராமன், மாணவருடைய போராட்டம் காரணமா அங்கு நடத்த இருப்பதா சொல்லப்படக்கூடிய சூழல்ல போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. களம் என்னவாக இருக்கு? போங்க. வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் கூடிய லயோலா கல்லூரியில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த லயோலா கல்லூரியின் வாயில் முன்பாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சரவணன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வு தொடர்பாக இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வு முதல் தேர்வில் நீட் வினாத்தாள் என்பது கசிவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறுதேர்வு என்பது நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் மாணவர்களும் அதேபோல கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய நிர்வாகிகளும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் பின்பாக தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கிறது, மாணவர் நலன் இதனால் பாதிக்கப்படுகிறது என்பதெல்லாம் சொல்லி நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. அந்த வகையில் தான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியில் மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டம் நடத்திருப்பதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் அதாவது வேறு எதுவும் அசம்பாவிதமான சூழ்நிலை என்பது ஏற்பட்டுவிடக்கூடாது, சாலை மறியல் உள்ளிட்ட விவகாரங்களில் மாணவர்கள் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீட் தேர்வு தொடர்பாக இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் நீட் தேர்வு தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி இந்த வீடியோ வாயிலாக இந்த தகவலை தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக நீட் தேர்வு தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கல்லூரிகளிலும் மாணவர்கள் தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டம் நடத்திருப்பதாக தகவல் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோலதான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் இந்த பகுதியில் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல லயோலா கல்லூரி இருக்கக்கூடிய 2 நுழைவாயிலும் காவல்துறையினர் இந்த அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் போராட்டம் நடத்துவதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் காவல்துறையினர் தற்போது இங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.